ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் அம்மா சமையல். சம்பா ரவை அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் நம்மளை நிறைய பேர் செய்கிறது உப்புமா ரெசிபி தான். அப்படி உப்புமா ரெசிபிஸ் பண்ணால் வீட்டில் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கவே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாம இருக்கவங்களுக்கும் இந்த சம்பா ரவையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கணும் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சம்பா ரவை கொழுக்கட்டை ரெசிபி ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவு சம்பா ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மூழ்கிற அளவு ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டியதில்லை. இதுக்கு வேணுங்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வதக்கிற வரைக்கும் இது ஊறிட்டு இருந்தது அப்படின்னா போதும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி சூடானதும் இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். கடுகு வெடித்ததும் அரை ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துன பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம யூஸ்வலாக கட் பண்ணுறதை விட கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து காரத்துக்கு 3 வரமிளகாய் நல்ல விதையோடு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சியை வந்து இந்த மாதிரி சீவி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது வாயிலே கடிப்படும், அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லா சீவி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம்லாம் இதில் நல்லா மொறுமொறுன்னு வதங்கணும், அந்தளவு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் கைவிட்டீங்க அப்படின்னா இஞ்சியெல்லாம் போய் பேனில் ஒட்டிடும். இதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் கேரட் ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடச்சா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறதில்ல. ஸோ ஆயிலே தான் இது நல்லா குக் ஆகணும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு வேக விட்டுருங்க வெஜிடபிள்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த சம்பா ரவை ஓரளவு ஊறிடுச்சு. இதில் எக்ஸஸாக இருக்க வாட்டரை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 200 கிராம் அளவு ரவை எடுத்திருந்தேன். இப்போ வந்து 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற ரவையில் பாதி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரவையை ஊற வச்சுருக்கோம், ஸோ அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ தண்ணி வந்து நீங்கள் எடுக்கிற ரவையில் பாதி அளவு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிங்க அப்படின்னாலே இதுக்கு சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. மேலே தண்ணி நிற்கும், பட் ஆனால் கீழே வந்து அடிப்பிடிச்சிரும். இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் கலந்து விட விட தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி ரவையும் நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியாக வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கையில் உருண்டை பிடிக்கிற பதம் வரும்போது இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியே இறக்கி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடியிலலாம் ஒட்ட ஆரம்பிக்குது, இதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இது சூடாக இருந்ததுன்னா உருண்டை பிடிக்க முடியாது இல்லைங்களா கையில் பிடிச்சி, அதனால் ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டு ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆற வேண்டியதில்லை, உங்களுக்கு கை பொறுக்கிற சூடளவு மட்டும் ஆற வச்சு எடுத்திங்கன்னாவே போதும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அந்த ரவை வந்து சூடாரி வரதுக்குள்ளே இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து ரெடி ஆயிரும் நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரவை நல்லா சூடாறிடுச்சு. இது கூட வந்து ஒரு 1/4 மூடி அளவு தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வதக்கி விடும்போது சேர்த்த வரமிளகா இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி வதக்கும் போது இதோட காரம் ஃபுல்லாக இதில் இறங்கியிருக்கும். அதுவும் இல்லாமல் மிளகா விதையும் அங்கங்கே இருக்கும். ஸோ இதை மறுபடியும் போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப காரமாயிடும், சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வரமிளகாய் எல்லாமே உருண்டை பிடிக்கும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ கையில் வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி சம்பா ரவை எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஷேப்பாக பிடிங்க, ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கனாலும் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும், இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா கூட அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இப்போ நம்ம உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து பார்த்தா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், டீ டைம் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கவங்கலாம் குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்ருப்பாங்க ஈவினிங் டைமில். அப்படி இருக்கவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து இந்த இட்லி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மெதுவாக பார்த்து பொறுமையாக எடுத்து வைங்க, ஏன்னா நீங்கள் வைக்கும்போது உடையிறக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி எடுக்கும்போதும் ஒன்று ஒன்று உடஞ்சி வந்துடும். அப்படி உடஞ்சாலும் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மறுபடியும் எடுத்து உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா அது பழைய ஷேப்க்கே வந்துடும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இட்லியாக இருந்தாலும் சரி கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சைட்லலாம் புகை வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரத்துலேருந்து நல்லா வெளியெல்லாம் புகை வருது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம வச்ச சம்பா ரவை கொழுக்கட்டை நல்லா ஆவி பொங்க நல்லா குக்காகி வந்துருச்சு. இது வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸ்பூனோ ஃபோர்க்கோ ஏதோ ஒன்று எடுத்து உள்ளே விடுங்க. ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், வீட்டில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சம்பா ரவையில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு. இது வந்து நீங்கள் 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டான சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இது கார சட்னியோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.